நீங்க தான் எல்லாரும் நல்லபடியா பாத்துக்கணும் சார். நீங்க அழாம தைரியமா இருங்க. செல்லம்மா, கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். கூட்டம் செல்லம்மா வாங்க வாங்கம்மா, உள்ள போங்க. கூட்டம் போங்க போங்க செல்லம்மா போங்க. போகாதம்மா. இங்க வாம்மா. அழ. அம்மா. 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 சரி நீ அழாத, வா உள்ள போலாம். வா வாம்மா. வாங்க நாமளும் உள்ள போலாம். மலர் வாங்க. வா. மாமா, உங்களை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தேன்னு கேட்டீங்களே, இந்த கண்குள்ளா காட்சியை பார்த்து ரசிக்கதான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். பாவம்மா, செல்லம்மாய் மலரையும் பார்க்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. என்ன மாமா, மனசுக்கு கஷ்டமா இருக்கா? நீங்க என்ன திடீர்னு நல்லவரா மாறிட்டீங்க? மா, நான் ஒன்றும் நல்லவன் கிடையாது, அதே நேரத்தில் கெட்டவனும் கிடையாது. ஏதோ என் சுயநலத்துக்காக ஆரம்பத்தில் சில தப்புகள்லாம் பண்ணேன். ஆனால் நான் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு உணர்ந்துட்டேம்மா. தப்பு பண்ணவன் கடைசி வரைக்கும் தப்பு பண்ணணும்னு எந்த அவசியம் கிடையாதுல்லம்மா. திருந்தணுமா, நான் திருந்தி வாழணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீ தான் திருந்தவே மாட்டேன்னு அடம்பிடிக்கிற. மேகா, செல்லம்மா உனக்கு நல்லதுதாம்மா பண்ணா. அவ நல்லது செஞ்சிருந்தா நான் ஏன் மாமா இந்த நிலைமைக்கு ஆளாக போறேன்? அப்படின்னா ஒன்றும் கிடையாதுமா. செல்லம்மாவால் நீ இந்த நிலைமைக்கு வரல. நீ இந்த நிலைமைக்கு ஆளாக காரணம் யாருன்னு சொல்லட்டுமா? உன் அப்பனும் உன் தம்பியும் தான். அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் உன்னை ஏமாற்றி உன் வாழ்க்கையை நாசமாக்கிட்டாங்க. பாவம் செல்லம்மா, யாருக்கும் எந்த துரோகமும் அவள் பண்ணதில்லை. மாமா, கொஞ்சம் வாய மூடுறீங்களா? செல்லம்மாவோட புராணம் பாடுறத கொஞ்சம் நிறுத்துங்க. செல்லம்மா தண்டனை வாங்கி ஜெயிலுக்கு போறத என் கண்ணால நான் பார்த்து ரசிக்கணும். அதுக்குதான் நான் கோர்ட்டுக்கு வந்திருக்கேன். எத்தனை நாள் அவளால நான் தூக்கம் இல்லாம இருந்திருக்கேன். இன்னைக்கு அவ ஜெயிலுக்கு போறத பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போய் நான் நிம்மதியா தூங்குவேன். சில ஜென்மங்கள்லாம் எப்பவுமே திருந்தாது. அது மாதிரி தான் இந்த மேகம், செத்தாலும் திருந்த மாட்டான்.